சோதனையை கூட சாதனையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தைரியமாக பலமாக எதிர்த்து நின்று போராடக்கூடிய அந்த மனோபக்குவம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துடாது. ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அருமையாக அந்த மனோதைரியம் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க. என்ன ஒன்று, கொஞ்சம் மூக்குக்கு மேலே உங்களுக்கு கோபம் வரும். அன்பு அப்படின்னா அடங்கி போகக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள். இதுதான் இவங்களுடைய பெஸ்ட்டான குணம் அப்படின்னே சொல்லலாம். ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் தான். ஏன்னா இவங்களுக்கு ஒரு பக்கம் மூக்கு மேலே கோபம் வந்தாலும் கூட எவ்வளோ பெரிய தொழிலில் இவங்கக்கிட்ட கொடுத்தாலுமே அந்த தொழிலை கண்ணும் கருத்துமாக இறங்கி முன்னுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு நபர்கள் தான். ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருக்குப்பா, என்னோட தொழிலில் ஒரு லாபமே கிடைக்கல, நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற நபர்கள் கூட இந்த மேசராசி என்பவர்கிட்ட இந்த தொழிலை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமாக போல்டாக நின்று ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். இவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏழரை சனி காலகட்டம் என்பதனால இவங்களுக்கு ஒரு சின்ன இடைஞ்சல்கள் வரும். அது என்ன மாதிரி இடைஞ்சல், அது எப்படி இவங்க போல்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மேசராசி அப்படின்னாவே எல்லா இடத்துலையும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரிஸ்க் எடுக்க எல்லா இடத்துலையும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். இந்த ரிஸ்க்கு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பலமாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுடைய பலவீனமும் அதுதான் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இல்லாமல் ஒரு சில இடத்துல செயல்படுவாங்க. அதனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன போகிற இடம் முடிச்சந்துன்னு சொன்னால் கேட்காம அந்த முடிச்சந்துக்கே போவாங்க. இந்த ஆடு பார்த்திங்கன்னா அப்பப்போ போய் செவுத்துல முட்டிக்கும். இந்த மேசராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா தலையில் அடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. நீங்கள் ரியலாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த துணிச்சல் நிறைந்த மேசராசி என்பர்கள் முடிவை வேகமாக எடுப்பாங்க. ஒரு தொழிலில், ஒரு வியாபாரத்தில், எல்லா இடத்துலையுமே நம்மளாம் யோசிச்சுட்டு இருப்போம். என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், இதை எப்படி கொண்டுட்டு போனால் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் வேகமாக முடிவெடுக்க தெரிந்த ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். அதே சமயம் ரொம்ப தெளிவாக இவங்க முடிவெடுப்பாங்க. எதை எடுத்தாலும் அந்த முடிவில் பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு அநீதி நடக்குது, யாராவது ஒரு தவறாக ஏதாவது நடக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக அதே இடத்துல கண்டிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். அந்த இடத்துல உங்களுக்கு மூக்குக்கு மேலே கோவம் வந்துடும். ஏன் இந்த தப்பு செய்கிற, அது ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசமே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் மேல் அதிகாரியாக இருந்தால் கூட நீ ஏன்ப்பா அந்த தப்பு செய்கிற அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் தான். தவிர உடனடியாக தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் தான். இவங்களுடைய பலமும் அதுதான், இவங்களுடைய பலவீனமும் அதுதான். தன்னை பற்றி நினைக்காம எப்பவுமே பொது நலன்களை பற்றி அதிகமாக நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்லா இருக்கட்டும், தன்னுடைய உறவுகள் நல்லா இருக்கட்டும், தன்னுடைய உடன்பிறப்புகள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். ரொம்ப நியாயவான்களாக இருப்பாங்க. தன்னுடைய தாய் தந்தையார் தான் உலகம் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் தான். நெருங்கிய பழகின உறவுகளால் இவங்களை விட்டு விலகவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு அவர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா தொழிலாகட்டும், இவங்க செய்கிற வேலையாகட்டும், அந்த அசுர வளர்ச்சி அப்படின்னா இவங்க கட்டாயம் பெறத்துக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரசு வேலையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த முன்னேற்றம் அடுத்தடுத்த லெவலுக்கு அந்த தலைமை பொறுப்பு இவங்க கைக்கு வர்ற அளவுக்கு இவங்களுடைய உழைப்பை அதிகமாக போடுவாங்க. என்ன ஒன்று நிதானமாக இல்லாமல் உடனுக்குடன் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள். ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. கொஞ்ச நேரம் கூட இவங்களுக்கு சும்மா இருக்கிறது பிடிக்காது. எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்களுக்கு யாராவது ஏமாற்றிட்டாங்க, யாராவது இவரை நம்ப வச்சுட்டு ஏதாவது
ஒரு தவறாக ஒரு செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்கள வாழ்நாள் முழுக்குமே அவங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. இது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. யாராக இருந்தாலும் சரி, இந்த மேசராசி என்பர்கள் ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த செகண்ட்லேருந்தே அவங்க மைண்ட்லேருந்து அவங்கள எடுத்துருவாங்க. அந்த மாதிரி மற்றவங்கள எளிதில் நம்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த நம்பிக்கைக்கு ஏதாவது இடைஞ்சல் வருது, பிரச்சனை வருது, அவருக்கு ஏதாவது ஒரு இலக்கு வருது, ஒரு பிரச்சனை ஏதாவது வருது அப்படின்னா மன்னிக்கவே மாட்டாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்கள் இயற்கையை அதிக நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நகைச்சுவையாக பேசுவாங்க. பெண்களை ரொம்ப உயர்வாக மதிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப ஒரு பாதுகாவலனாக இருப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள். இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா செவ்வாய். அவங்களுடைய ராசி நிறம் பார்த்திங்கன்னா ரெட்டு. எப்படி ஆபத்து காலத்தில் கரெக்டான டைமில் வந்து அலர்ட் பண்ணுதோ, இப்போ பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் கூட ரெட்டு காமிப்பாங்க, இந்த பக்கம் போகாதீங்க, இங்கே ட்ரெயின் வரப்போகுது, இடைஞ்சலாக இருக்க போது, நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு. நிறைய அபாய குறிகள் பார்த்திங்கன்னா அந்த ரெட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆபத்து வரும்போது கரெக்டான டைமில் வந்து உதவக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசி என்பர்கள் எப்பவுமே தன்னுடைய குடும்பத்துக்கு மீது ஒரு அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க. குடும்பத்தை பற்றி இவங்க அதிகமாக சிந்திக்கிறத விட தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தூய்மையான நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். யாருக்கும் எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது, இந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு சேமிப்பு அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா செவ்வாயோட கிரகம் இல்லையா, செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட அதை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால மேசராசி அப்படிங்கிறது அதெல்லாம் பெறக்கூடிய ஒரு ராசி தான். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால் அதெல்லாம் கிடைக்கும், ஓரளவுக்கு சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பூர்வீக சொத்து இவங்களுக்கு கிடைத்தாலுமே இவங்க எனக்கு வேண்டாம், இந்த பூர்வீக சொத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் தான். 28 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேரில் ஒரு சொத்து வாங்கியிருப்பீங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா 45 வயதுக்குள்ளே நீங்களாக சொந்தமாக உழைச்சி உங்களுடைய சுய உழைப்பில் ஒரு சொத்து வாங்கியிருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மேசராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. வயதுக்கு மேலே ஒரு சாதனை அடைக்கக்கூடிய ஒரு யோகமான ராசி தான் இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பெரும்பாலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா காவல்துறை சார்ந்த வேலை, விளையாட்டில் நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. இன்ஜினியரிங் சைட்லேயும் நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சுய தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செங்கல் சூளை வைக்கிறது, மண்பாண்டம் சார்ந்த தொழில் வைக்கிறது, சுரங்க தொழில் செய்கிறது, ஆயுதம் தயாரிக்கிற சம்மந்தமான தொழில் செய்கிறது, சமையலில் நல்ல ஒரு வல்லுநர்களாக இருப்பாங்க. பூமி சார்ந்த தொழில் செய்கிறது, விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறதுல இந்த மேசராசி என்பர்களுக்கு அருமையாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை அடிக்கடி வரும், நரம்பு சம்மந்தமான பிரச்சனை வரும். அதே மாதிரி இவங்க கீரை வகைகள், வெங்காயம், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி பரங்கிக்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாம் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மேசராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இவங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால அந்த ராசி சின்னம் பார்த்திங்கன்னா ஆடு எங்கே இருக்கும்? மலை சார்ந்த இடங்கள்ல இருக்கும். அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க வணங்கக்கூடிய தெய்வம் வந்து முருகப்பெருமானாக இருக்கும், அல்லது மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய இஷ்ட தெய்வம் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கும். பெரும்பாலும் முருகனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மொத்தத்தில் மேசராசி அப்படின்னாவே ரொம்ப அமைதி, ரொம்ப ஒழுக்கம், மனிதநேயம், இரக்க குணம் இது எல்லாமே நிறைந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். யாருமே இவங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் எதிர்த்து நிற்க முடியாது. தலை சிறந்த ஒரு பண்பாளர்கள் அப்படின்னு பெயர் எடுத்திருப்பாங்க. ஊருக்குள்ளே ரொம்ப நிதானமாக செயல்படுவாங்க, ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. ஒவ்வொருவருடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா பொங்கிடுவாங்க. மற்றபடி மேசராசி அருமையான ராசி. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. மேசராசிக்கு இந்த வைகாசி மாதமே செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிநாதன், ராசியில் சஞ்சரிக்கிறது ரொம்ப யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் செவ்வாயோடைய சேர்க்கை ஏற்படுறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட போகுது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு. உங்களுடைய வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம்.
உங்களுடைய வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது சுபகாரியம் இந்த வைகாசி மாதத்தில் நடக்கிறக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே போல் நம்மளுடைய மேசராசிக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் சுக்கிரனும் சூரியனோடு சேரும்போது பெரிய அளவு வருமானம் கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். எது வராது அப்படின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். எதிர்காலத்தை மனதில் வச்சுட்டு ஒரு சில நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே சில பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு தவிர்த்திருந்த நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த வைகாசி மாத கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 2, 7 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் அவர் சுக்கிரன். அவர் அந்த நல்ல ஒரு செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு யோகமான இடத்துல இருக்கிறார். நல்ல ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறும். உங்களுடைய தைரியம், உங்களுடைய தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். சகோதரரால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பர்கள் வள வரப்போறீங்க. குறிப்பாக வைகாசி 12ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சொந்த ராசியில் மிதுன ராசியில் நுழையும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோடு எங்கேயாவது மகிழ்ச்சியாக வெளியில் போயிட்டு வருவீங்க. தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். கடகராசிக்கு சுக்கிரன் செல்லும்போது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வைகாசி 26க்கு அப்புறம் செல்கிறார். அங்கு செல்லும்போது குருவோடு சேரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளே உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. முருகப்பெருமானை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோடு கூட கணபதியை வழிபடுங்க. ஏன்னா 7.5 சனி காலம் இல்லையா, அதனால் கணபதியை